SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை. தூத்துக்குடி மாநகர பகுதிகளில் ஓரளவு இயல்பு நிலை திரும்பினாலும் பஞ்சாயத்து பகுதிகளில் இன்னும் வெள்ளம் வடியாமல் இருக்கிறது. இதனால் மக்களின் அவதிகள் தொடர்கதையாகி வருகின்றன. தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட அந்தோணியார்புரம், மடத்தூர், தபால் தந்தி காலனி, பிரையன் நகர், கதிர்வேல் நகர், லயன்ஸ் டவுன், முத்தம்மாள் காலனி என அனைத்து பகுதிகளுமே வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டன. மாநகர பகுதிகளில் கொஞ்சம் இயல்பு நிலை திரும்பினாலும் பஞ்சாயத்து பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் தொடர்கின்றன. குடிநீருக்கான தவிப்புகளும் தொடர்கின்றன. ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபமங்கலம், புளியங்குளம், ஏரல், பெருங்குளம், சிவகளை உள்ளிட்ட பல பகுதிகளில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. நெல், வாழை, வெற்றிலை, பயிரிடப்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் பல கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. ஏரல், ஆழ்வார் திருநகர் பகுதிகளில் மொத்த சில்லறை நிறுவனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. கடைகளுக்குள் நீர் புகுந்ததால் 100 கோடி ரூபாய்க்கு மேல் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மேலும் ஏற்றுமதி, இறக்குமதி கண்டெய்னர்கள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்ததால் பொருட்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்நிறுவனங்களும் இழப்பை சந்தித்துள்ளன. ஆங்காங்கே துண்டிக்கப்பட்ட சாலைகள், பாலங்களுக்கு பதிலாக தற்காலிக சாலைகள் அமைக்கப்பட்டு சீரமைக்கும் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. திருச்சி, திண்டுக்கல், கோவை, கரூர், மேட்டூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்துள்ள தூய்மை பணியாளர்கள், மின் ஊழியர்கள், மருத்துவ சுகாதார பணியாளர்கள் களமிறங்கி நிவாரணப் பணிகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த 20ஆம் தேதி தூத்துக்குடியிலிருந்து அனைத்து விமானங்களும் புறப்பட்டுச் சென்றன. தூத்துக்குடியிலிருந்து ரயில் போக்குவரத்தும் தொடங்கியுள்ளது. புதிய தலைமுறைக்காக தூத்துக்குடியிலிருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ராஜன். SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோருக்கான நீர் சுத்திகரிப்பு மேலாண்மை மற்றும் மறுசுழற்சி தொடர்பான கண்காட்சி டிசம்பர் 20 முதல் 22 வரை.